கரெக்டான ஈட்டிங் ஹேபிட்குள்ள போய் வாட்டர் இன்டேக் நீங்க எடுத்து எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கு அலோவ் பண்ணும். வாட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா மேஜர் ரோல் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளே பண்ணும். இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ கும்பாபிஷேகம், தீர்த்தம், ஜம்ஜம் வாட்டர், ஹோலி வாட்டர், இதெல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தம்பி நீ ஆரோக்கியமா நீ இருக்கணும் அப்படின்னா உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உன் உடம்புக்குள்ள தண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். வாட்டர் ப்ராப்பரா போகல அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க 2 வீலர் 4 வீலர் இருக்கு, ப்ராப்பரா கிரீஸ் ஆயில் இல்லை அப்படின்னா என்ன நடக்குமோ அதே தான் உள்ள நடக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் இருக்கணும். கொள்கை முடிவு எடுக்கணுங்க. நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன், தலை வலிச்சது அப்படின்னா டாக்ஸிக் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, நீங்க டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா ப்ராப்பரா இல்ல, மத்தியானத்துல தூக்கம் வருது அப்படின்னா ராங் ஈட்டிங் ஹேபிட், ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா இல்ல, நீங்க போய் டேப்லெட் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக சிறந்த மருந்து எது அப்படின்னா தண்ணி தான். உபயோகமான வேலை, வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் நான். ஆனா அது நீங்க பண்ண போகும்போது உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அப்புறம் பண்ணிக்கலாம், வருதா வரலையா? அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன தெரியுமாங்க? பண்ணணும்னு தெரியுது, இங்க வந்துட்டு சொல்லுது, ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. உடம்பு ஒத்துழைக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பிரெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா அன்ஹெல்தி பிரெயினா மாறிடுச்சு, துருபிடிச்சு போயிடுச்சு. நீங்க அதை ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்கு வாட்டருக்கு ஈக்குவல் வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது. நோய் இல்லாத மருந்து இல்லாத வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் கரெக்ட்